ஏதாவது ஒரு விஷயம் நீங்கள் அச்சீவ் பண்ணதுக்கப்புறம் யாராவது உங்களை ரொம்ப பாராட்டும் போது அந்த பாராட்டை எப்படி நம்ம எடுத்துக்கணும், இல்லைனா என்ன ரியாக்ட் பண்ணோம் அப்படின்னு தெரியாமல் எம்பாரஸ்டான சுச்சுவேஷனில் நீங்கள் இருந்திருக்கீங்களா? இல்லை உங்கள் மனசுலையே இது என்ன பெரிய விஷயம், இது யார் வேணால் பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு எண்ணம் உங்களுக்கு வந்திருக்கா? இல்லைனா நம்ம எவ்வளோ பெரிய அச்சீவ்மெண்ட் பண்ணாலும் நம்ம சரியாகவே பண்ணலை, இது இன்னும் கொஞ்சம் பெட்டராக பண்ணியிருக்கலாம் அப்படின்னு உங்களுக்கு தோணியிருக்கா? நம்ம எல்லாருக்குமே ஏதோ ஒரு சுச்சுவேஷனில் கண்டிப்பாக இந்த மாதிரி எண்ணங்கள் வரதான் செய்யும். 70லேருந்து 82% மக்களுக்கு ஒரு தடவையாவது இந்த மாதிரி ஒரு எண்ணம் வந்திருக்கும் அப்படின்னு சைக்காலஜியில் சொல்கிறாங்க. ஆனால் இந்த மாதிரி எண்ணங்கள் நம்மளோட டெய்லி லைஃப்பில் இல்லைனா சாதாரணமாக நம்ம பண்ணுற ஆக்ஷன்ஸில் கூட நமக்கு நெகட்டிவாக அஃபெக்ட் பண்ணலைன்னா ஒரு ப்ராப்ளமும் இல்லை. ஆனால் சில பேருக்கு இது கொஞ்சம் அடுத்த லெவலுக்கு போய் எந்த ஒரு விஷயம் பண்ணாலும், ஒரு சின்ன விஷயமோ இல்லை ஒரு சின்ன கேதரிங்கோ ஒரு சின்ன ப்ரெசன்டேஷனோ எது பண்ணாலும் இந்த ஒரு டென்ஷனோ இல்லைனா இந்த ஒரு எண்ணம் நம்ம சரியாக பண்ணலை, நம்ம இன்னும் கொஞ்சம் பெட்டராக பண்ணியிருக்கலாம், இதெல்லாம் ஒரு பெரிய விஷயம் இல்லை அப்படின்னு தனக்கு உண்டான அங்கீகாரத்தை அக்செப்ட் பண்ணாமே இருக்கிறதுக்கு பேர் தான் இம்போஸ்டர் சிண்ட்ரோம் அப்படின்னு சொல்கிறோம். இது நம்ம வாழ்க்கையில் ஏதாவது ஒரு சுச்சுவேஷனில் கண்டிப்பாக நம்ம இதை அண்டர்கோ பண்ணியிருப்போம். இந்த இம்போஸ்டர் சிண்ட்ரோம்ங்கிறது ஒருத்தருக்கும் வேறு வேறு பர்சன்டேஜில் இருக்கும். இதுவுமே ஒரு ஸ்பெக்ட்ரம் மாதிரி தான். சில பேருக்கு அது எப்பயாவது தோணிருக்கும், சில பேருக்கு அடிக்கடி தோணும். எப்போ இந்த விஷயங்கள் அடிக்கடி தோணுதோ, நமக்கு உண்டான வெற்றியோ இல்லை அங்கீகாரத்தையோ நமக்கே கொண்டாட தெரியல, நம்மளாலே அதை அங்கீகரிக்க முடியல அப்படிங்கும்போது என்ன ஆகும் அப்படின்னா நம்மளோட கான்ஃபிடன்ஸ் லெவல் ரொம்ப குறைஞ்சு போயிடும். அது மட்டும் இல்லாமல் நம்மளையும் அறியாமல் சில விஷயங்கள்லேருந்து நம்ம ஒதுங்கி வந்துடுவோம், நம்மளையே நம்ம ஐசோலேட் பண்ணி தனியாக வந்துடுவோம். ஸோ இந்த மாதிரியான விஷயங்களை நீங்கள் அப்சர்வ் பண்ணியிருக்கீங்க, உங்களோட ஆக்டிவிட்டீஸ்லையோ இல்லை உங்களோட பிஹேவியர்லையோ நீங்கள் பார்த்துருக்கீங்க அப்படின்னா அதை எப்படி நம்ம சரி பண்ணிக்க முடியும்னு பார்க்கலாம் வாங்க. முதல்ல ஏன் இந்த மாதிரி நமக்கு இம்போஸ்டர் சிண்ட்ரோம் மாதிரியான எண்ணங்கள் வருது, ஏன் நம்மளோட வெற்றிக்கான அங்கீகாரத்தை நம்மளாலேயே அக்செப்ட் பண்ண முடியல அப்படின்னா அதுக்கு நம்ம சொல்கிற 3 காரணங்கள். முதல்ல ஃபேமிலி என்வாயன்மெண்ட். ஒரு குடும்ப சூழ்நிலையில் இருக்கும்போது குழந்தை பருவத்திலேருந்தே இன்னொருத்தவங்களோட கான்ஸ்டண்ட்டாக இவங்களை கம்பேர் பண்ணி அவங்கள விட நீ நல்லா சாதிக்கணும், அவங்கள விட நீ நல்லா பெரிய ஆளாக வரணும் அப்படின்னு சொல்லி வளர்க்குறதும், உன்னை விட அவங்க பெட்டராக இருக்காங்க பாரு, அவங்கள பார்த்தாவது நீ கற்றுக்கணும் அப்படின்னு சொல்லி வளர்க்குறதும் சின்ன வயசுலேருந்தே கேட்டுகிட்டே இருக்கிறதுனால பெரியவங்களாகும்போது அந்த ஒரு இன்செக்யூரிட்டி எப்போவுமே இருந்துகிட்டே இருக்கும். நம்ம எவ்வளோ பெரிய விஷயம் சாதித்தாலும் இது ஒன்றுமே இல்லை, இது எனக்கு உண்டான அங்கீகாரம் கிடையாது, இதுக்கு நான் எலிஜிபிள் இல்லை, எனக்கு இது பாசிபிளே இல்லை அப்படிங்கிற எண்ணம் நிறைய வரத்துக்கு வாய்ப்புகள் இருக்குது. ரெண்டாவது சொசைட்டல் ப்ரெஷர். வீட்டுக்குள்ளே இந்த ப்ரெஷர் இல்லைன்னாலும் வெளி உலகத்தில் நம்ம போகும்போது ஸ்கூல்லையோ இல்லை காலேஜ்லையோ இல்லை ஒர்க் பிளேஸ்லையோ இந்த மாதிரி கான்ஸ்டண்ட்டாக நம்மளை கம்பேர் பண்ணிக்கிறதும், இன்னொருத்தவங்க வெற்றி தான் மிகப்பெரிய வெற்றி நினைக்கிறதும், அந்த ஸ்டேஜுக்கெல்லாம் என்னால் போகவே முடியாது, எனக்கு அதுக்கு எலிஜிபிலிட்டி இல்லை, என்னோட ராசி இவ்வளோதான் அப்படின்னு நினைக்கிறதும் கூட இதுக்கு ஒரு ரீசனாக இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. மூணாவது, சில பேர் குழந்தை பருவத்திலேருந்தே நேச்சுரலாகவே ஒரு இன்செக்யூர் ஃபீலிங்கில் அவங்களோட அன்புக்கான அங்கீகாரம் அவங்க பெற்றோர்கள்கிட்டயோ இல்லைனா அவங்கள யார் வளர்க்குறாங்களோ அவங்கக்கிட்டேயோ கிடைக்காம இருக்கிறதுனால கான்ஸ்டண்ட்டாக அந்த ஒரு இன்செக்யூர் சுச்சுவேஷன்லேயே இருக்கிறதுனால அவங்க வளர்ந்ததுக்கப்புறமும் தன் மேலேயோ இல்லை தன்னுடைய ஆக்டிவிட்டீஸ் மேலேயோ ஒரு கான்ஃபிடென்ஸும் வராமல் எப்போவுமே ஒரு சந்தேகத்தோட, ஒரு செல்ஃப் டவுட்டோடையே, ஒரு நெகட்டிவிட்டியோட, ஒரு நெகட்டிவ் செல்ஃப் டாக்கோட வளர்கிறதுக்கு சான்ஸ் இருக்குது. இந்த 3 சுச்சுவேஷன்னால ஒருத்தருக்கு இம்போஸ்டர் சிண்ட்ரோம் அப்படிங்கிறது கூடுதல் இம்பேக்ட் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு சொல்கிறாங்க. இதை தவிர எந்தெந்த மாதிரி கேட்டகரி ஆஃப் ப்ராக்டிஸ் இருக்கிறவங்களுக்கு இந்த இம்போஸ்டர் சிண்ட்ரோம் கூடுதலான ஒரு ப்ரெஷர் கொடுக்கும் அப்படின்னா, இப்போ ஒருத்தவங்க ஒரு பர்ஃபெக்ஷனிஸ்டாக இருக்கணும்னு நினைக்கிறாங்க, எது பண்ணாலும் நான் பர்ஃபெக்டாக தான் பண்ணுவேன், யாராவது கொஞ்சம் கூட அந்த பர்ஃபெக்ஷனை நோக்கி போடலைன்னா என்னால் அந்த வேலையே பண்ண முடியாது அப்படின்னு நினைக்கிற அந்த பர்ஃபெக்ஷனிஸ்ட்டுக்கு இது ரொம்ப கஷ்டமாக இருக்கலாம். இல்லைனா நான் எக்ஸ்பர்ட்டாக தான் பண்ணணும், நான் எது பண்ணாலும் பெஸ்ட்டாக தான் பண்ணுவேன், என்னால் பாதியிலலாம் என்னால் அக்செப்ட் பண்ண முடியாது, பாதி வரைக்கும் என்னால் புதுசாக ஒரு விஷயத்தை கற்றுக்கிட்டு பண்ண முடியாது அப்படிங்கிறவங்களுக்கும் இந்த இம்போஸ்டர் சிண்ட்ரோம்ங்கிறது கூடுதலாக அஃபெக்ட் பண்ணுறதுக்கு சான்ஸ் இருக்குது. இதில் என்ன ஒரு பெரிய சேலஞ்ச் அப்படின்னா, இவங்க அந்த எக்ஸ்பர்ட்டாக இருக்கணும், பர்ஃபெக்டாக இருக்கணும்னு நினைக்கிறதுனாலேயே தான் என்ன பண்ணுறோம் அப்படிங்கிறத மற்றவங்களுக்கு வெளியில் சொல்லவே மாட்டாங்க, எப்போவுமே கொஞ்சம் மிஸ்டீரியஸாக இருப்பாங்க. இதனாலே இவங்க ஒர்க் பிளேஸில் இருக்கும்போது இவங்க டீம் மெம்பர்ஸ்க்கு இந்த டீம் மெம்பர் என்ன தான் பண்ணுறாரு, இந்த டீம் மெம்பர் நம்மளோட சிங்கில் தான் இருக்காரா, இவருக்கு நம்ம அப்டேட் கொடுக்கவே மாட்டேங்கிறாரு அப்படின்னு அந்த ஒரு ரிலேஷன்ஷிப் ஸ்பாயில் ஆகிறதுக்கும் நிறைய வாய்ப்புகள் இருக்குது. இவங்க இதை கான்ஷியஸாக பண்ண மாட்டாங்க, இவங்க மனசில் என்னென்னா நம்ம பெஸ்ட்டாக பண்ணி கொடுக்கணும் அப்படின்னு நினைப்பாங்க. அதனாலேயே மற்றவங்களோட கம்யூனிகேட் பண்ணுறதை இவங்க ரொம்ப குறைச்சிக்குவாங்க. அதனாலேயே அவங்க ரிலேஷன்ஷிப் ஸ்பாயில் ஆகுது அப்படிங்கிற ஒரு விஷயம் அவங்களுக்கு புரியவும் செய்யாது, நம்ம
நம்ம சொன்னாலும் அதை அவங்க ஈஸியாக ஏற்றுக்கிற மனநிலையில் இருக்க மாட்டாங்க. ஏன்னா அவங்களோட ஐடியா எல்லாமே நம்ம பர்ஃபெக்டாக பண்ணணும், பெஸ்ட்டாக பண்ணணும், இதை சாதிச்சதுக்கு அப்புறம் தான் நம்ம சொல்லணும் அப்படின்னு நினைப்பாங்க. ஜென்ரலாக இந்த மாதிரி இருக்கிறவங்க 2 விஷயங்களில் பெரிய தவறு பண்ணுவாங்க. ஒன்று, சரியான நேரத்தில் ஒரு உதவி எடுத்துக்கணும் அப்படின்னா அவங்க உதவியே கேட்க மாட்டாங்க. 2வது, அப்படி ஏதாவது அதையும் மீறி அவங்களுக்கு உதவி வந்ததுன்னா அது ஓப்பன் மைண்டோட அதை அவங்க கண்டிப்பாக அக்செப்ட் பண்ணவே மாட்டாங்க. ரொம்ப ரிஜிடாக ஸ்ட்ராங்காக இல்லை இது என்னோட வழி, இதுலேயே நான் எக்ஸ்பர்ட்டாக பண்ணுவேன், வேறு எதுவுமே நான் ஆல்ட்ரு பண்ண மாட்டேன், வேறு எந்த பக்கமும் வேறு எந்த ஒப்பீனியன்ஸையும் நான் கேட்க மாட்டேன் அப்படிங்கிறதுனால இவங்களுக்கு வெற்றி ரொம்ப தள்ளி போயிட்டே இருக்கும். இல்லைனா சில சமயங்களில் அவங்க ஒரு புது விஷயத்தை தொடங்கவே மாட்டாங்க. அடுத்தது என்னென்னா, இவங்க ஏதோ ஒரு சுச்சுவேஷன் இருக்குது, ஒரு ப்ரெசன்டேஷன் இருக்குது, இல்லைனா ஒரு ஈவெண்ட் இருக்குது அப்படின்னா அந்த ஒரு விஷயத்துக்காக அவங்க ஓவர் ப்ரிப்பரேஷன் பண்ணிகிட்டே இருப்பாங்க. பர்ஃபெக்டாக இருக்கணும், நம்ம ரொம்ப சூப்பராக பண்ணணும், பெஸ்ட்டாக பண்ணணும் அப்படின்னு மெனக்கெட்டு ரொம்ப கூடுதல் அட்டென்ஷன் கொடுத்து ஓவர் ப்ரிப்பேர் பண்ணுவாங்க. ஆனால் இவ்வளோ ப்ரிப்பேர் பண்ணி யாராவது அவங்கள பாராட்டினா கூட அவங்களால அந்த பாராட்டை எடுத்துக்க முடியாது. ஏன்னா அவங்களுக்கு நெகட்டிவ் செல்ஃப் டாக்கும் நெகட்டிவ் தாட்ஸ் நிறைய இருக்கிறதுனால இல்லை இது இன்னும் கொஞ்சம் பெட்டராக பண்ணியிருக்கலாம் அப்படின்னு அந்த பாசிட்டிவாக நடக்கிற விஷயங்களை ஓப்பன் மைண்ட் செட்டோட பார்க்காம எது ஒரு சின்ன தவறு நடந்ததோ அதில் மட்டுமே இவங்க கவனம் கூடுதலாக இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அடுத்தது, இவங்க ஒரு பெரிய விஷயத்தையே சாதிச்சிருந்தா கூட அதில் ஒரு ப்ரைடு, ஒரு பெருமை எடுத்துக்க மாட்டாங்க. ஒரு செகண்ட் நின்று அந்த இடத்துல அந்த சந்தோஷமாக அந்த வெற்றியை கொண்டாடலாம் அப்படின்னு நினைக்க மாட்டாங்க. ஏன்னா சின்ன வயசுலேருந்தே இதெல்லாம் ஒரு வெற்றி இல்லை, இல்லைனா இந்த வெற்றிக்கான இலக்கோ இல்லைனா இந்த வெற்றிக்கான தேவைகளோ என்கிட்ட இல்லை, அதுக்கான தகுதி எனக்கு இல்லை அப்படிங்கிற மனோபாவம் அவங்களுக்கு கூடுதலாக இருக்கிறதுனால எந்த ஒரு சின்ன விஷயத்தையும் செலிப்ரேட் பண்ணாமல் அப்ரிஷியேட் பண்ணாமையே போயிடுவாங்க. இப்போ இதில் எல்லாம் மிஞ்சறது நமக்கு என்ன? ஆங்ஸைட்டியும் டிப்ரெஷனும் மட்டும்தான். எந்த ஒரு புது வேலை தொடங்கும் போதும் ஆங்ஷியஸாக இருக்கிறது, இல்லை கண்டினியூஸாக நெகட்டிவ் சைட்ஸை மட்டுமே பார்க்கறதுனால டிப்ரெசிவாக இருக்கிறது. இப்போ இதனால நமக்கு என்ன யூஸ் இருக்குது சொல்லுங்கள்? அப்போ நமக்கு இம்போஸ்டர் சிண்ட்ரோமோட தாக்கம் கூடுதலாக இருக்குது. நான் வந்து ஒரு 10 ஈவெண்ட்டில் ஒரு 7 ஈவெண்ட்டுக்காவது நான் இந்த மாதிரி தான் நினைக்கிறேன், எனக்கு ஒரு திருப்தி இல்லை, உலகமே பாராட்டினாலும் எனக்கு அந்த சாட்டிஸ்ஃபேக்ஷன் இல்லை அப்படின்னு நினைக்கிறீங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த எண்ணம்லேருந்து நம்ம வெளியில் வரத்துக்கு, இந்த ப்ராக்டிஸ்லேருந்து நம்ம வெளியில் வரத்துக்கு நம்மளாலான எஃபர்ட்டை நம்ம எடுக்க தான் வேணும். அதுக்கு முதல் ஸ்டெப்பாக நம்ம பண்ண வேண்டியது அக்னாலஜிங் யுவர் ஃபீலிங்ஸ். நமக்கு என்ன உணர்வுகள் இருக்குது, நமக்கு என்ன மாதிரியான நெகட்டிவ் தாக்கம் தான் நிறைய இருக்குது அப்படிங்கிற அந்த உணர்வுகளை, அந்த இமோஷன்ஸை நம்ம அக்னாலேஜ் பண்ணுறதும் அக்செப்ட் பண்ணுறதும் அக்ரி பண்ணுறதும் தான் ஃபஸ்ட்டு ஸ்டெப்பு. எந்த ஒரு வினாடி ஓகே எனக்கு நான் இந்த இடத்துல இந்த தவறு பண்ணுறேன், இல்லை நான் அது சரியாக தான் பண்ணியிருக்கேன் அப்படிங்கிற கிளாரிட்டி நமக்கு கிடைக்குதோ அப்போவே நம்மளை பற்றி நம்மளே தரம் குறைச்சி யோசிக்கிறத நம்ம நிறுத்த முடியும். இந்த மாதிரி நம்மளோட உணர்வுகளை நம்ம லேபிள் பண்ண தொடங்கும் போது, நம்ம அக்செப்ட் பண்ண தொடங்கும் போது நமக்கு ஒரு பதட்டம் இருக்கும். அந்த பதட்டத்துக்கு 2 காரணங்கள் இருக்கலாங்க. ஒன்று, எப்போவுமே நம்ம வந்து ஒரு கான்ஃபிடென்ஸ் லெவல் கம்மியாக இருக்குது, ஏதாவது ஒரு ஸ்பீச் கொடுக்கும்போதோ இல்லைனா ஒரு கெட் டுகெதர் ஆர்கனைஸ் பண்ணும்போதோ நமக்கு கான்ஃபிடென்ஸ் லெவல் குறையறதுக்கோ நம்ம பதட்டம் அதிகமாகிறதுக்கோ முதல் காரணம் என்ன தெரியுமா? அதுக்குண்டான சரியான விஷயங்களை நான் ப்ராக்டிஸ் பண்ணாததும் அதுக்குண்டான இன்ஃபர்மேஷனை நான் கேதர் பண்ணாததும் கூட ஒரு காரணமாக இருக்கலாம். அதனாலேயே நமக்கு அந்த பதட்டம், அந்த ஒரு ஆங்ஸைட்டி நமக்கு இருந்துகிட்டு இருக்கும். 2வது, வாட் இஃப் நான் மற்றவங்க முன்னாடி ஏதாவது தப்பு பண்ணிட்டா, மற்றவங்க என்னை ரொம்ப கேலி கூத்தா நினச்சிட்டா, மற்றவங்க முன்னாடி என்னோட முட்டாள்தனம் மொத்தம் வெளியில் வந்துருமோ அப்படிங்கிற இந்த 2 விஷயங்கள் தான் நம்மளோட பதட்டத்துக்கான முக்கியமான விஷயம். அப்படின்னா இந்த 2 விஷயங்களை நம்ம டீல் பண்ணணும்னா நம்ம எடுக்க வேண்டிய ஆக்ஷன் என்ன? முதல்ல நம்ம அன்ப்ரிப்பேர்டாக இருக்கோம், எனக்கு வந்து இந்த ஒரு விஷயத்தை பற்றி எனக்கு முழுசாக இன்ஃபர்மேஷன் இல்லை அப்படின்னா நம்ம பண்ண வேண்டிய ஆக்ஷன் என்ன? அதுக்கு உண்டான அப்ஸ்கில்லிங். நம்ம என்னெல்லாம் செஞ்சால் இந்த ஒரு விஷயத்தில் நம்ம ஸ்ட்ராங் ஆவோமோ, பேஷனோட அந்த விஷயத்தை பற்றின இன்ஃபர்மேஷன் எடுக்கிறதும் அந்த விஷயத்தை பற்றி நம்ம நிறைய விஷயங்கள் படிக்கிறதும் அதுக்குண்டான ப்ராக்டிஸை பண்ணுறதும் இந்த முதல் சேலஞ்சை எடுத்துடும். 2வது, இன்னொருத்தவங்க நம்மளை பற்றி என்ன நினைப்பாங்க அப்படிங்கிற ஒரு விஷயத்தை நம்ம டீல் பண்ணணும்னா அதுக்கு நீங்கள் எடுக்க வேண்டிய ஒரு சின்ன முடிவு, யார் என்ன நினச்சா என்ன, எனக்காக நான் பண்ணுறேன், என்னுடைய சந்தோஷத்துக்காகவும் என்னுடைய பெட்டர்மெண்ட்டுக்காகவும் நான் இது பண்ணுறேன். இது தவறானாலும் சரி, சரியாக வந்தாலும் ஓகே, எப்படி இருந்தாலும் இந்த அட்டெம்ப்டை நான் பண்ண போகிறேன் அப்படிங்கிற அந்த முடிவு, அந்த டிஸ்கம்ஃபர்ட் ஜோனை நோக்கி நீங்கள் போகிறது, உங்களுடைய பயத்தை நீங்கள் எக்ஸ்ப்ளோர் பண்ணுறது தான் இந்த அக்னாலஜிங் யுவர் இமோஷன்ஸில் ரொம்பவே முக்கியமான ஸ்டெப். எந்த ஒரு இடத்துல இது வரைக்கும் நீங்கள் செய்ய தயங்கின விஷயத்தை, நீங்கள் பயந்த விஷயத்தை, அந்த டிஸ்கம்ஃபர்ட் ஜோனில் ஒரு புது விஷயத்தை நீங்கள் உங்கள் பயத்தை மீறி பண்ணுறீங்களோ அந்த இடத்துல உங்கள் கான்ஃபிடென்ஸ் லெவலும் அதிகரிக்கும், உங்கள் மேலே உங்களுக்கு இருக்கிற அந்த ஒரு வெற்றிக்கு உண்டான பேஷனும் உங்களுக்கு புரியும். அந்த நொடியில் தான் உங்களோட வெற்றிக்கான அங்கீகாரத்தை நீங்கள் உங்களுக்கு கொடுக்க ஆரம்பிப்பீங்க.
ஒன்ஸ் நீங்கள் அதை ப்ராக்டிஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணதுக்கப்புறம் வேறு யாரும் உங்களை பாராட்டினாலும் அதை உங்களால் தன்மையாக அக்செப்ட் பண்ண முடியும், ஒத்துக்க முடியும். ரெண்டாவது, இது எல்லாமே உங்களால் தனியாக பண்ண முடியல அப்படின்னா உங்களுக்கான ஒரு கைடை, மென்டரை நீங்கள் சூஸ் பண்ண வேண்டியது ரொம்ப உதவிகரமாக இருக்கலாம். அது உங்கள் வீட்டில் உங்கள் மனசுக்கு பிடிச்சவங்க யாராவது இருக்கலாம், இல்லை உங்கள் ஆஃபீஸில் இருக்கிறவங்களா இருக்கலாம், உங்கள் டீச்சர்ஸில் யாராவது ஒருத்தராக இருக்கலாம், யாராக வேணா இருக்கலாம். அந்த மாதிரி அன்ஃபார்ச்சுனேட்டாக உங்கள் என்வாயன்மெண்ட்டில் யாருமே இல்லை, உங்களால் யாரையும் சூஸ் பண்ண முடியல அப்படின்னா உங்கள் கையில் தான் சோஷியல் மீடியாங்கிற ஒரு பெரிய வெப்பன் இருக்கே. அதுலேருந்து உங்கள் வெற்றிக்கு என்ன தேவையோ அது கற்றுக்கிறதுக்கு உண்டான வீடியோஸும் பாட்காஸ்ட்டும் கேட்டு நீங்கள் அதை நோக்கி டைம் ஸ்பெண்ட் பண்ணுறது உங்களுக்கு உண்மையிலேயே ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். மூணாவது, ஜேர்னலிங். இதுக்குன்னு நீங்கள் தனியாக ஒரு நோட் புக் போட்டு உங்களோட சின்ன சின்ன வெற்றி எதெல்லாம் நீங்கள் இன்றைக்கி பண்ணீங்களோ, எதெல்லாம் அது கபோர்ட் க்ளீன் பண்ணுறதுலேருந்து உங்கள் கிச்சன் ஷெல்ஃப் க்ளீன் பண்ணுறதா இருக்கட்டும், இல்லை ஒரு சின்ன மீட்டிங்கில் நீங்கள் ஒரு ப்ரெசன்டேஷன் கொடுத்ததா இருக்கட்டும், எதாக இருந்தாலும் அதில் பதிவு பண்ணி வைங்க. ஏதாவது ஒரு சின்ன விஷயத்தில் ஒரு சின்ன சர்க்கிள் வரும்போது, கொஞ்சம் டீமோட்டிவேட் ஆகும்போது, உங்களோட இந்த ஜேர்னலை நீங்கள் ஓப்பன் பண்ணி பார்க்கும்போது, நம்ம இவ்வளோ அச்சீவ் பண்ணியிருக்கோமே, பரவாயில்லையே, இது நம்மளால் முடியும் போல இருக்கே அப்படின்னு உங்களுக்கே நீங்கள் ஒரு ஸ்ட்ராங்கான மென்டராக இருக்கிறதுக்கும், உங்களுக்கே நீங்கள் ஒரு இமோஷனல் சப்போர்ட்டாக இருக்கிறதுக்கும் இந்த ஜேர்னலிங் உங்களுக்கு ரொம்ப உதவியாக இருக்கும். கொஞ்சம் கஷ்டமான வேலை தான், ஆனால் நீங்கள் கண்டிப்பாக ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். இதோட எஃபெக்ட் உங்களுக்கு ஒரு மாதத்துக்கு அப்புறம் கண்டிப்பாக அது உங்களுக்கு தெரியும். நாலாவது, கண்டிப்பாக மந்த்லி ஒன்ஸாவது உங்கள் மென்டரோ இல்லைனா அந்த ஜேர்னலையோ எடுத்து வச்சு என்னெல்லாம் நீங்கள் பண்ணியிருக்கீங்க, என்ன மாதிரியான புது விஷயங்கள் நீங்கள் கற்றுருக்கீங்க அப்படின்னு ஒரு செல்ஃப் இவாலுவேஷன் பண்ணிக்கிறதும், அதுலேருந்து நீங்கள் ஒரு பாசிட்டிவான ஃபீட்பேக் நீங்கள் உங்களுக்கே கொடுக்கறதும் ரொம்ப இம்பார்ட்டண்ட். இப்போ இதெல்லாம் பண்ணும்போது நம்மளால் கண்டிப்பாக நாளைக்கு நீங்கள் ஒரு ப்ரெசன்டேஷன் பண்ணும்போதோ, இல்லைனா ஒரு கேதரிங் பண்ணும்போதோ, இல்லை ஒரு புது விஷயம் நீங்கள் ட்ரை பண்ணும்போதோ உங்களோட கான்ஃபிடென்ஸோட பிரேவாக, தைரியமாக உங்களால் பண்ண முடியும். 10 தடவையில் ஒரு தடவை 2 தடவை நம்மளையும் அறியாமல் சில விஷயங்கள் தவறாக போகலாம். தவறாக போகிறதுனால ஒரு ப்ராப்ளமும் இல்லை. ஆனால் எல்லா தடவையும் ஏதாவது ஒரு தப்பு நடக்கும்போது, இல்லை எல்லா தடவையும் நம்ம அதை பற்றி பெட்டராக ஃபீல் பண்ணாமல் இருக்கும்போது கண்டிப்பாக இதில் ஏதாவது ஒரு ப்ராக்டிஸ் நீங்கள் பண்ணி இந்த மாதிரியான ஒரு கான்ஃபிடென்ஸ் லெவல் குறைவாக இருக்கிற சுச்சுவேஷன்லேருந்து மேலே வந்து உங்களோட வெற்றிக்கான அங்கீகாரத்தை நீங்கள் முதல்ல உணர தொடங்கணும். அப்போ தான் உலகமே உங்களை பாராட்டுற மாதிரியான ஆக்ஷன்ஸை உங்களால் எடுக்க முடியும். அந்த வெற்றியை உங்களால் அக்செப்டும் பண்ண முடியும். யோசிச்சு பாருங்கள், ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்கள். ஆல் தி பெஸ்ட்.